நான் உடன் பிறந்தவங்கள சும்மா வந்து அ அபிராமி, அபிராமி அப்படிங்கிறேன். அபிராமின்னு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காரணம் இல்லாம ஒரு வார்த்தையும் கூட நம்ம பேச மாட்டோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபிராமி எப்படி கள்ளப்புருஷனை வச்சுட்டு அவ சுகத்துக்காக தன் குழந்தைகளுக்கு ஈன்றெடுத்த குழந்தைகளுக்கு தூக்க மாத்திரை கொடுத்து கொன்று சாகும்போது துடிக்கிறத கள்ளப்புருஷன் கூட ஃபோனில் பேசுகிறான். அப்படிப்பட்ட ஈனப்பிறவிக தான் எங்கள் அக்காளுகளும் 2 பேருமே தான். அதில் சந்தேகமே இல்லை. அதனால தான் தாய் எனக்கு 15 வயசுங்கும்போது இவங்களுக்கு 30 வயசு. 30 இல்லை 35 வயசு பெரிய அக்காளுக்கு. சின்ன அக்காளுக்கு தான் 30 வயசு. அப்போ 35 வயசுக்காரங்க தாய் தகப்பனை காப்பாற்றணுமா? 15 வயசுக்கார குழந்தை இன்னும் படிக்கணும், முதிர்ச்சி அடையணும். அப்போ 25க்கு மேலே வேலைக்கு போகும். வேலைக்கு போனதுக்கு பின்னாடி அது காப்பாற்று. இப்போவுமே என்ன சொல்கிறா, தெருவில் கிடந்தாலும் நான் பங்கு திங்கிறேம்மா, நானும் தம்பிக்கு பங்கு கொடுத்துட்டு நான் திங்கிறேண்ணா. போலீஸ் கேட்குது, சரணம்பட்டி போலீஸாக இருந்தாலும் கேட்குது, ஏன் இதை சின்ன தம்பிக்கு சோறு போடுவீங்களா? நாங்கள் போட மாட்டோம். ஏன்? அப்போது நீ எத்தனை இடத்துல வாடகை கொடுத்துருக்குற? 7-8 இடத்துல வாடகை கொடுத்து இதை காவல்துறை கண்டுபிடிக்கவே இல்லை. அவங்க குடும்பத்துக்குள்ளே கொலைகாரங்க ஏகப்பட்டவே இருக்கிறாங்க. அதையும் கொலை செஞ்சு அவங்களுடைய சொத்தை அபகரிச்சிடுறது. இது ஆதாரபூர்வமாக இருக்குது. இதை முதலமைச்சர் தயவு செஞ்சு முழுமையான விசாரணை நடத்தினால் எல்லாமே வெளிவரும். அதே மாதிரி அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் சொன்னேன், தாய் தகப்பனுக்கு சோறு போடல. 13 வயசு பையங்கும்போது, அதாவது இங்கே இருக்கிற 5-6 சென்ட் இடம் 4 பங்கன்னா ஆளுக்கு 1.5 வரும். நீ என்ன பண்ண, அதை கொண்டுட்டு போய் அடமானம் வச்சதை மாமனார் பேருக்கு வாங்கி கொண்டுட்டு போய் 10,000 வாங்கிட்டு போய் மாமனார் பேருக்கு அங்கே வாங்கி போடுற. ஏன் போடுற? இந்த கள்ளப்புருஷன் வச்சுருந்தது மாமனார் வீட்டுக்கு தெரியக்கூடாது. இப்படிப்பட்ட ஈனப்பிறவிகளை தாய் தகப்பனை காப்பாற்றிட்டு அப்பாவிகளை பலிவிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். அப்பாவிகளை பலியிடாத. நீ 77 வயசு உனக்கு. நீ 1 வயசாக இல்லாமல் இருக்கிற. 15 வயசு பையன் எப்படியா உனக்கு சோறு போடுவான்னு நீ நினைக்கிற? அது கொலைப்பாதக செயல். இந்த மாதிரி கொலைப்பாதக செயல் எந்த வீட்லையும் செஞ்சிடாதீங்க. நன்றி, வணக்கம்.